Daily. Taste the Daily. ஓசூர் அருகே பாசன விளை நிலத்தில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நல்லக்கண்ண கொத்தப்கள்ளி, கோனேரிப்பள்ளம், குண்டுகுறுக்கி, கொரக்குறுக்கி, வரதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசு சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணிகளை நடத்தி வருகிறது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, ஒரு மாவட்டத்திற்கு 2 சிப்காட்கள் போதும் என்கிற நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3வது சிப்காட் அமைப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என குற்றம் சாட்டி பேசினார். தமிழ்நாடு அரசாங்கம் சிப்காட் மேல சிப்காட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட் 2 சிப்காட் போதுமானது. வேலை செய்யறவங்களும் வெளியூர்காரங்க, முதலாளிகளும் வெளியூர்காரங்க, கார்பரேட் கம்பெனிக்காரங்க. நிலத்தை மட்டும் எதுக்கு விவசாயத்துல இருந்து எடுக்கணும்? திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 2.33 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன உபகரணங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணி அவர்கள் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2.33 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மருத்துவ சேவைகள் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், நாசர் ஆகியோர் பங்கேற்று 2.33 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மருத்துவ சேவைகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் தனக்கு சொந்தமான பூஜை பொருட்கள் கடையை திமுக கவுன்சிலரின் உரிமையாளர் ஏமாற்றி ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டர் வாகையடி தெருவில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிறிய கடையில் சுமார் 40 ஆண்டுகளாக பொன்னுசாமி என்பவர் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சில நாட்களாக ஓய்வில் இருந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் திமுகவை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் உதவியாளர் ஹரிஹரன் கடையில் உள்ள பொருட்களை தெருவில் வீசி கடைக்கு சீல் வைத்துள்ளார். மேலும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஹரிஹரன் பெயருக்கு கடையை மாற்றி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட கடை முன்பு திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன உணர்வுகளை தூண்டும் வகையில் அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. அப்போது இன உணர்வுகளை தூண்டும் வகையில் அவதூறாக பேசியதாக சீமான் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். பர்கூர் அருகே பைனான்சியர் வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து பைனான்சியரை தாக்கி 20 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தபால்மேடு அருகே உள்ள தண்ணீர்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவரது வீட்டில் விடியற்காலையில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்த பெரியசாமியின் மகன் சுந்தரேசன் கதவை திறந்துள்ளார். அப்பொழுது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் தாக்கியுள்ளனர். அவரது சத்தம் கேட்டு வெளியே வந்த மனைவி மஞ்சுளா ஆகிய இருவரையும் கத்தி முனையில் அமர வைத்து அவர்களது கழுத்து மற்றும் வீட்டில் இருந்த சுமார் 20 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். பின்னர் இது குறித்த தகவலின் அடிப்படையில் எஸ்பி தங்கத்துரை சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார். மேலும் 2 டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க உத்தரவிட்டார். சாதாரண சாமானிய மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காகவே தனக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்று ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள VC சந்திரகுமார் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வி.சி. சந்திரகுமார் தொகுதி முழுவதும் நன்றி அறிவிப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி, அம்பேத்கர் ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து தனது நன்றி அறிவிப்பு பயணத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வி.சி. சந்திரகுமார், சாதாரண சாமானிய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவே தனக்கு வாக்களித்து மக்களுக்கு இன்னும் 15 தினங்களில் என்னவெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு செய்கிறேன் என்பது குறித்து தெரியவரும் என்று உறுதியாக பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதை மனதிலே கொண்டு இந்த கிழக்கு தொகுதியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு நான் நன்றி அறிவிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். சென்னையில் வெற்றி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு இயக்குனர் வெற்றிமாறன் பரிசுகளை வழங்கினார். வெற்றி துரைசாமி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாநில அளவிலான ஆண்கள் கபடி போட்டி சென்னை ஜாபர்கான் பேட்டையில் உள்ள RR காலனி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், வெற்றி துரைசாமி நினைவாக நடத்தப்படும் இந்த கபடி போட்டிக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், வெற்றி துரைசாமி இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். வெற்றி துரைசாமி நினைவாக நடத்துகிற இந்த கபடி போட்டிக்கு வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அவர் வெற்றி வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன். உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாத்தனூர் கிராம தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே சென்ற லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் RR குப்பத்தைச் சேர்ந்த குழலரசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையம் முகப்பு பகுதியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே இருந்து துவங்கிய இந்த பேரணி சேரிங்கராஸ் பகுதி சென்று நிறைவடைந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.